அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நம்ம பார்க்க போற இந்த தலைப்பு ரொம்ப உலகம் பூராவும் இருக்கக்கூடிய மக்களால, பெரும்பாலான மக்களால இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. ஆன்டி ஏஜிங். ஆன்டி ஏஜிங்னா என்ன? ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிறது வயதாகிறதுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம். வயதை ஏஜிங் அப்படின்னா வயதாகிறது. ஆன்டி ஏஜிங் அப்படின்னா வயதாகிறதுக்கு ஒரு ஆப்போசிட்டான ஒரு விஷயம் தான் ஆன்டி ஏஜிங். இந்த உலகத்துல ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருக்கு. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு குழந்தை கரு உருவாகி 280 நாட்கள், அதாவது கிட்டத்தட்ட 40 வாரத்துல ஒரு குழந்தை பிறக்கும். இது உலகம் முழுவதும் மனிதர்களுக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 40 வாரம் குழந்தை பிறப்பதற்கான கரு உருவாவதற்கான வாய்ப்பு. ஒரு கரு ஒரு குழந்தையாக உருவாவதற்கு ஒரு பிக்ஸ்டு காலம் இருக்கு. ஆனால் இந்த உலகத்துக்கு வெளியில வந்த ஒரு குழந்தை ஒரு பிக்ஸ்டு ஏஜ்ல வாழ முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏஜ் இருக்கு, ஒவ்வொரு காலகட்டம் இருக்கு. அவங்களோட லைஃப் ஸ்டைலு, அவங்க எடுத்துக்கிற உணவு, இந்த சூழ்நிலை, அவங்க வாழக்கூடிய சூழ்நிலை எல்லாத்தையும் பொறுத்து ஒவ்வொருவருக்கான ஏஜ் அப்படிங்கிறது மாறுபடுது. ஆனா மேக்சிமம் ஒரு மனிதனால் எவ்வளவு காலம் உயிர் வாழ முடியும் அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு சராசரியாக ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு 120 ஆண்டுகள் வரை வாழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது காமனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் அதை பூர்த்தியும் பண்றாங்க. மேக்சிமம் 120 வரைக்கும் பூர்த்தி பண்றாங்க. இது எல்லாருக்கும் சாத்தியமா அப்படின்னா இல்ல. எப்படி கருவில் இருக்கக்கூடிய குழந்தை 280 நாள்ல அதிகபட்சம் 1 or 2 days முன்ன பின்ன வெளியில வருவதற்கான ஒரு பிக்ஸ்டு டைம் இருக்கோ, அந்த மாதிரி இந்த உலகத்தை விட்டு போறதுக்கான பிக்ஸ்டு டைம் அப்படிங்கிறது உலகத்துல இருக்கிற யாருக்கும் கிடையாது. இதுக்கு மட்டும் டைமிங் கிடையாது. இந்த காலகட்டத்துல யாரெல்லாம் என்ன மாதிரியான ஒரு ஹாப்பி லைஃப் வாழ்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டிவிஜுவல்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட வகையில அவங்க எடுத்துக்கிற உணவு, அவங்க சுவாசிக்கிற காற்று, அவங்க தினமும் எடுத்துக்கிற பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அவங்க வாழக்கூடிய சீதோஷ்ண நிலை, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணி, அவங்களுடைய மன மகிழ்ச்சி, அவங்க வேலை பார்க்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய சூழல், இது எல்லாம் சேர்ந்து ஒரு மனிதனுடைய பிசிக்கல் பாடிய தீர்மானிக்குது. அப்ப நமக்கு 2 வகையான ஏஜ் இருக்கு. ஒன்னு நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்தை பேஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு ஏஜ். இன்னொன்னு நம்மளுடைய உடலுக்கான ஒரு ஏஜ், கிரானிக்கல் ஏஜ். இந்த 2 ஏஜும் ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஏஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறும். ஏன் அப்படின்னா இந்த கிரானிக்கல் ஏஜ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்டா, ஒவ்வொருத்தருக்கும் பயாலஜிக்கல் ஏஜ் டிஃப்ரெண்டா. ஆனா ஒரு நீண்ட நெடிய லைஃபை நம்ம லீட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பயாலஜிக்கல் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய உடலுக்கான வயசை எந்த அளவுக்கு நம்மளால குறைச்சு கொண்டு போறோமோ அதுக்கு பேரு தான் ஆன்டி ஏஜிங் அல்லது லாங்குவிட்டி அப்படிங்கிற 2 வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறோம். ஒன்னு ஆன்டி ஏஜிங், இன்னொன்னு லாங்குவிட்டி. இந்த 2 வார்த்தைகளும் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்மளுடைய பயாலஜிக்கல் உடல், நம்மளுடைய உடலுக்கான வயசாகிறத குறைச்சு வாழணும். இதை எப்படி சயின்டிபிக்கலா தீர்மானம் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது மெயினா
நம்மளுடைய ஜீன்ஸ், நம்மளுடைய செல்களுக்கு ஒவ்வொரு செல்கள்லயும் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஜீன்ஸ் தான் நாம எவ்வளவு இளமையா வாழணும். அப்ப இளமையா வாழணும்னா புதிய செல்கள், அதாவது ப்ரீ மெச்சூர் செல்ஸ் சீக்கிரமா நடக்கக்கூடாது. செல்ஸ் டேமேஜ் இருக்கக்கூடாது. அப்படி வளர்சிதை மாற்றத்தின் மூலமாக சிதைவடைந்து போகக்கூடிய செல்களுக்கு பதிலாக புதிய செல்கள் உருவாகும் போது அந்த உருவாக்கம் மிக விரைவாக நடக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம உடம்புக்குள்ளர பண்ணக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு செல்கள்ல இருக்கக்கூடிய சிட்ருயின் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 வகையான குரூப் ஆஃப் புரோட்டீன், அது ஒரு என்சைம். இந்த என்சைம் யாருக்கெல்லாம் அபரிதமாக செக்ரிட் ஆகுதோ அவங்க என்றும் இளமையாக இருப்பாங்க. இது சயின்ஸ். என்றும் இளமையா இருக்கணும் அப்படின்னா உடல் முழுவதும் வியாபித்துள்ள செல்களுக்குள்ள நடக்கக்கூடிய ரியாக்ஷனான சிட்ருயின் செல்ஸ், அதாவது ஜெனட்டிக்கல் செல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது குரூப் ஆஃப் செல்ஸ் சொல்லி ஒரு 7 வகையான செல்ஸ் இருக்கு. நீங்க கூகுள்ல போயிட்டு சிட்ருயின் 7 புரோட்டீன் அல்லது 7 என்சைம் செல்ஸ் கொடுத்தீங்கன்னா வரும். இதுதான் நம்மளுடைய பிசிக்கல் வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதுல நம்மளுடைய உடல் இளமையாவும் நீண்ட நெடிய காலம் வாழ்வதற்கான மிக முக்கியமான சோர்ஸ் இந்த சிட்ருயின் செல்ஸ் தான், ஜீன்ஸ். ரைட். இது முறையா பர்ஃபெக்டா ரீஜெனரேட் ஆகணும் அல்லது சிட்ருயினோட ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி இருக்கணும் அப்படின்னா அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா என்ஏடி. இந்த என்ஏடி அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஏடி பிளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோஎன்சைம். இந்த கோஎன்சைமை பேஸ் பண்ணி தான் இந்த சிட்ருயின் அப்படிங்கிற ஜீன் புரோட்டீன்ஸ் எல்லாமே டிபெண்ட் ஆகுது. என்ஏடி பிளஸ் நம்ம பாடியில அதிகமா செக்ரேட் ஆச்சு அப்படின்னா சிட்ருயின் புரோட்டீன் அபரிதமாக உற்பத்தி செய்யப்படும். அபரிதமாக இருக்கும்போது நம்மளுடைய உடலினுடைய இளமை பராமரிக்கப்படுது. இதுதான் சயின்ஸ். சரி, என்ஏடி நம்ம பாடியில நேச்சுரலா செக்ரேட் ஆகணும்னா அதுக்கு என்ன தூண்டுதலா இருக்கும் அப்படின்னா அதுக்கு 3 வகையான காரணிகள் தூண்டுதலா இருக்கு. ஒன்று என்ஆர், நிக்கோட்டினமைட் ரிபோசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான விட்டமின். இன்னொன்று என்எம்என், நிக்கோட்டினமைட் மோனோநியூக்ளியோடைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு வகையான விட்டமின். இந்த ரெண்டுமே ஒரு வகையான விட்டமின்ஸ். மூணாவதா ஒரு காரணி இருக்கு. அதாவது நம்ம பாடியில என்ஏடி பிளஸ் அபரிதமா இருக்கணும் அப்படின்னா சிஆர் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கு. சிஆர் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, கலோரி ரிஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு பேர். கேலரி ரிஸ்ட்ரிக்ஷன். நம்ம குறைவான கேலரியை உட்கொண்டுமானால், அதாவது ஜென்ரலா நம்ம சொல்லணும் அப்படின்னா ஃபாஸ்டிங் அல்லது ஹை கேலரி இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்து லோ கேலரி உணவுகளை நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அதன் மூலமாகவும் என்ஏடி பிளஸ் செக்ரேஷன் ஜாஸ்தி நடக்கும். இந்த நம்மளுடைய உடல் மொழி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, ஒன்று நல்ல உணவுகளை சாப்பிடு. ஃபுட் இன்டேக் எடுக்கும்போது என்ஆர் அல்லது என்எம்என் இருக்கிற மாதிரியான நல்ல ஊட்டச்சத்து உணவுகளை எடுத்துக்கோ. இல்லைன்னா எந்தையுமே சாப்பிடாம இரு. இந்த ரெண்டின் மூலமாக உங்களுக்கு பாடியில என்ஏடி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது தான் பிரபஞ்ச விதி. அப்போ என்ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரேர் இன்கிரிடியன்ட், பல இடங்கள்ல அது கிடைக்கிறது இல்லை. ஆனா பலவிதமான காய்கறிகள்ல இருக்கக்கூடிய ஒரு அபரிதமான ஊட்டச்சத்து B3 ஊட்டச்சத்து என்ன அப்படின்னா என்எம்என் தான். அது நம்ம பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவகேடோ, சில பீன்ஸ் வகைகள், முட்டைக்கோஸ் வகைகள்,
இதுல எல்லாம் கீரை வகைகள், இந்த மாதிரி பல கிரீன் லீவ்ஸ்லயும் சில பட்டாணி வகைகள்லையும் அப்புறம் ஆர்டிச்சோக் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்டுகள் வகையிலையும் மிக அதிகமான எண்ணெய் இருக்கிறத பார்க்க முடியும். சயின்ஸ் பிரகாரம் நம்ம சாப்பிடுற உணவுல என்ஆர்ஓ அல்லது என்என்மனோ மிகுதியாக இருந்தால் என்ஏடி பிளஸ் என்ஏடி அளவு கோஎன்சைம் அளவு அதிகமாகும் செல்களுக்கு இடையில. கோஎன்சைமை டிபெண்ட் பண்ணி தான் சிட்ரோயின் என்சைம்ஸ் இருக்கு. அந்த சிட்ரோயின் என்சைம்ஸ் தான் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக ஒவ்வொரு செல்கள் லெவல்ல இருக்கக்கூடிய வீக்கங்களை குறைக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக செயல்படுது. ஆன்டி ஏஜிங்க்கு காரணமாக இருக்கு. கார்டியோ நம்மளுடைய இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளை அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. நியூரோ ப்ரொடக்ஷன் நம்மளுடைய ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தை பாதுகாக்குது. எனர்ஜி மெட்டபாலிசம் நம்மளுடைய சக்தி உருவாக்கத்துக்கு துணையா இருக்கு. எபிஜெனடிக் மாடுலேஷன், அதாவது டிஎன்ஏ ரிப்பேரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய எபிஜெனடிக் மாடுலேஷன் அது நடக்கிறதுக்கு காரணமா இருக்கு. அடுத்தது கட் மைக்ரோபயோட்டா, நம்மளுடைய குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை பராமரிக்கிறதுக்கு இந்த சிட்ரோயின் புரோட்டீன்ஸ் அப்படிங்கிற இந்த 7 வகையான புரோட்டீன்ஸ் காரணமாக இருக்கு. இப்போ நம்மளுக்கு அந்த அறிவியல் பிரகாரம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இது பிராக்டிக்கலா சாத்தியமா அப்படின்னா சயின்ஸ் அதைத்தான் சொல்லுது. உணவாகவோ அல்லது நம்மளுடைய உணவு குறைவாக எடுத்துக்கிறதன் மூலமாவோ இந்த சிட்ரோயின் ப்ரொடக்ஷனை நம்மளால உருவாக்கிக்க முடியும். என்றும் ஒரு மனிதன் இளமையாக இருக்கிறதுக்கு நாம காரணமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. நீங்க நடைமுறையில சில உதாரணங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. நம்மளுடைய ஆதி காலத்துல, இப்ப விட்டுருங்க, ஆதி காலத்துல ஒவ்வொரு நாளுக்கும் சில விரத முறைகள் கடைபிடிச்சாங்க. அதாவது வியாழக்கிழமைன்னா விரதம், அல்லது வெள்ளிக்கிழமை, அல்லது செவ்வாய்க்கிழமை, அல்லது சனிக்கிழமை, இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுள்களுக்கும் இந்து தர்மத்தின்படி ஒவ்வொரு கடவுள்களுக்கும் விரத முறைகளை கொண்டு வந்தாங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை விரதம் அப்படிங்கிறது போதுமான அளவுக்கு இருக்கும். வருஷம் முழுவதும் விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் கூட இருப்பாங்க. அவங்க எல்லாம் மிக ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. நம்மளுடைய பிரபஞ்ச விதிப்படி ஒரு மனிதன் எவ்வளவு குறைவான உணவை அவர் எடுத்துக்கிறாரோ, ஆரோக்கியமான உணவா இருக்கணும், ஆனால் குறைவாக உணவா இருக்கணும், அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கான இளமை பாதுகாக்கப்படுது, அவங்களுக்கான நோயிலிருந்து விடுபட முடியும், டிசார்டர்ல இருந்து வெளியில வர முடியும், அவங்க எந்த விதமான கிரானிக்கல் டிசீஸுக்கும் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் மிக குறைவான உணவை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஆரோக்கியத்தை நிர்ணயம் பண்ணாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நமக்கு பெரும்பாலும் வரக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளும் நம்மளுடைய வளர்சிதை மாற்றத்துல மிக மிக அதிகமான வலுவை கொடுக்கக்கூடியது அதிகமான உணவு எடுத்துக்கிறது தான். ஹை கேலரி ஃபுட், ஹை கேலரி. மெயினா சொல்லணும் அப்படின்னா நாம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு இனிப்பு வகைகளும் ஹை கேலரி, ரொம்ப ஜாஸ்தி கலோரி இருக்கும். அதே மாதிரி மாவு பொருட்கள், கார்போஹைட்ரேட்ஸ், அது எல்லாமே ஹை கேலரி. லோ கேலரி ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபைபரு, புரோட்டீனு, ஈவன் சொல்லணும்னா கொழுப்பு வகைகள் கூட லோ கேலரி ஃபுட் தான் கம்பேர் பண்ணும்போது. அதாவது சுகரையும் கார்போஹைட்ரேட்டையும் கம்பேர் பண்ணும்போது கொழுப்பே லோ கேலரி ஃபுட் தான். அப்போ நம்ம லோ கேலரி ரிஸ்ட்ரிக்ஷன் மூலமாக நம்ம இளமையை தக்க வைக்கலாம். இதுதான் சயின்ஸ். அப்போ இந்த சயின்ஸின் மூலமாக இதுவரை நாம எந்த மாதிரியான ஏஜிங் ப்ராசஸ்ல இருந்தாலும் மீண்டும் தன்னோட ஏஜை குறைச்சு அல்லது மிக வேகமாக வயதாகும் தன்மையை இழுத்து பிடிச்சு ஸ்லோ டவுன் பண்ணி
நாம வேகமா வயசாகி இறந்து போறத தடுக்க முடியுமா? இதுதான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஆராய்ச்சி. 1904 இருந்து இந்த ஆராய்ச்சி தொடர்ந்து நடந்துட்டு வருது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அது மிகப்பெரிய அளவுல சக்சஸும் ஆயிருக்கு. நாம சொல்லக்கூடிய இந்த ஃபார்முலா பிரகாரம் யாராவது சக்சஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்க லெஃப்ட் சைட்ல பார்க்கக்கூடிய படம் லைவா ஒரு சயின்டிஸ்டோடைய படம். அவர் பேர் டேவிட் சிங்லர். அவர் இந்த ஆன்டி-ஏஜிங் அண்ட் லாங்குவிட்டி அப்படிங்கிற இந்த தலைப்புல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு சயின்டிஸ்ட். இவர் ஒரு ஆஸ்திரேலியன் சயின்டிஸ்ட். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ஜெனடிக்கல் ப்ரொஃபஸரா இப்பவும் வேலை பார்க்கிறார். இவர்தான் இன்னைக்கு யாரெல்லாம் தன்னுடைய வயதை குறைச்சு ஒரு நீண்ட நெடிய இளமையான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறதோ, அது சாதாரண நபராக இருந்தாலும் சரி, அவர் ஒரு செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு விவிஐபியாக இருந்தாலும் சரி, யாரானா இருக்கட்டும், அவங்க இந்த சயின்டிஸ்ட் கடைபிடிச்ச சில அறிவியல் பூர்வமான ஊட்டச்சத்துக்களை அவங்க எடுத்துக்கிட்ட அப்படின்னா சில உணவு வகைகளை அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக நம்ம இழந்த வயதை ரீட்டைன் பண்ண முடியும், அல்லது நாம திரும்ப கொண்டு வர முடியும் அப்படின்னு இந்த உலகத்துக்கு புரிய வச்சவர் தான் டாக்டர் டேவிட் சிங்லர். அது நம்மளுடைய சிட்ரின் புரோட்டீனை தூண்டக்கூடிய, நம்ம உடல்ல NAD+ லெவல அதிகரிக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை வகைப்படுத்தி அதை இந்த உலகத்துக்கு நிரூபிச்சார். எப்படி அப்படின்னா, நீங்க லெஃப்ட் சைட்ல பார்த்துட்டு இருக்கிற படம் அவருடைய 40வது வயசுல எடுக்கப்பட்ட படம். இந்த படம் அவருடைய 40வது வயசுல எடுக்கப்பட்ட படம். சோ இந்த மாதிரி நம்மளுடைய லைஃபை பின்னோக்கி கொண்டு போக முடியுமா அப்படிங்கிற ஆராய்ச்சியில அவர் ஈடுபடுறாரு. அதுல ஒரு மிகப்பெரிய அளவுல சக்சஸும் பண்றாரு. நீங்க லெஃப்ட் சைட்ல பார்த்துட்டு இருக்கிற அவருடைய படத்துல 40வது வயசுல எடுக்கப்பட்ட படத்துக்கும் அவருடைய 53வது வயசுல எடுக்கப்பட்ட படத்துக்குமான வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்ல, நீங்க ரைட் சைட்ல பார்த்துக்கிட்டு இருக்கிற படமும் ஒரு NAD+ தொடர்ந்து NAD தெரப்பி எடுத்துக்கிட்ட ஒரு பெண்ணுடைய படத்தை தான் நீங்க பாக்குறீங்க. அவங்க டெஸ்டிமோனியா கொண்டு வந்திருக்கிற ஒரு படம் இது. உலகம் முழுவதும் இன்னைக்கு NAD+ லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏகப்பட்ட தெரப்பிகள் வந்துருச்சு. தெரப்பிகள் அப்படின்னா நம்மளுடைய ஏஜிங் ப்ராசஸ், நம்மளுடைய வயதாகும் தன்மையை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு நம்மளுடைய இளமை தோற்றத்துக்கு கொண்டு வரக்கூடிய தெரப்பிகள்லாம் உலகம் முழுவதும் மிக அதிகமாக வர ஆரம்பிச்சது. எப்போ அப்படின்னா, டேவிட் சிங்லருடைய ஆராய்ச்சியில தொடர்ந்து 10 ஆண்டு காலம் இந்த ஊட்டச்சத்துக்களை எடுத்ததன் மூலமாக அவருடைய பயாலஜிக்கல் ஏஜை 53 இருந்து 31 வயசாக குறைச்சு ஒரு உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையை உருவாக்கினார். இந்த சாதனை வந்ததுக்கு அப்புறமேல் தான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ், மிகப்பெரிய நடிகர்கள், பெரும் பணக்காரர்கள், பெரிய விஐபிஸ், இவங்க எல்லாருடைய பார்வையும் எங்க திரும்புது அப்படின்னா டேவிட் சிங்லருடைய ப்ரூஃபான இந்த டெஸ்டிமோனி மேலதான் திரும்புது. அவர் என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கிட்டாரோ, NAD, ரெஸ்வரட்டால், கொர்குமின், கோஎன்சைம் Q10, கால்சியம், AKG, சிஸ்டின், கொசட்டின், இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் சேர்ந்த ஒரு கலவையை உலகம் பூராவும் தேட ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நீங்க கூகுள்ல தேடும்போது நிச்சயமாக ஒவ்வொன்று பத்தின விளக்கமான உரைகளை நீங்க படிக்க முடியும். நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் கூகுள் பண்ணி பார்க்கும்போது எல்லாத்தையுமே உங்களால
புரிஞ்சுக்க முடியும். நான் சொல்லக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே என்னுடையதல்ல, கற்பனை அல்ல. இது முழுக்க முழுக்க எவிடன்ஸ் பேஸ்ட். இதை நீங்க எப்ப வேண்டுமானாலும் நான் சொல்லக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுல பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் என்ஆர், என்எம்என், சிஆர், என்ஏடி, சிட்ரோயன் இது எல்லாத்தையுமே நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு அறிவியல் பூர்வமானது அப்படிங்கிறத உங்களால புரிந்து கொள்ள முடியும். இந்த என்ஏடி லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஊட்டச்சத்துக்களான என்எம்என்னும் அதற்கு துணையாக இருக்கக்கூடிய ரெஸ்வரட்டால், ஏகேஜி இந்த மாதிரியான இன்கிரியன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் அவர் ஒரு காம்போவை உருவாக்குறாரு. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இன்னைக்கு செலிபிரிட்டிகளாக இருக்கக்கூடிய பல உச்ச நட்சத்திரங்கள் அவருடைய காம்போவை பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய யங் ஃபியூவல் அப்படின்னு ஒரு ப்ராடக்டை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்தியாவில். இது டேவிட் சிங்லருடைய அதே நிரூபிக்கப்பட்ட ஃபார்முலா. இந்த ப்ராடக்டை நம்ம சாப்பிட்றதன் மூலமாக நிச்சயமாக நம்மளுடைய ஏஜிங் ப்ராசஸை குறைச்சு தொடர்ந்து சாப்பிட்றதன் மூலமாக ஒரு 2 to 3 வருஷம் இதை தொடர்ந்து சாப்பிட்றதன் மூலமாக ஒரு 10 to 12 ஆண்டுகளை நம்மளால திரும்ப கொண்டு வர முடியும். நீங்க இந்த படத்துல பார்க்கக்கூடிய டேவிட் சிங்லர் 2 வருஷம் தொடர்ந்து இந்த சப்ளிமெண்ட்டை எடுத்தீங்க அப்படின்னா அவர் சொல்ற கால்குலேஷன் பிரகாரம் ஏறத்தாழ ஒரு 10 வருஷத்தை நாம பின்னோக்கி போகலாம் அப்படிங்கறதான் அவருடைய சிஸ்டம். உதாரணமா ஒரு 50 வயது இருக்கக்கூடிய ஒரு நபர் தொடர்ந்து 2 ஆண்டுகள் இந்த ஆன்டி ஏஜிங் சப்ளிமெண்ட் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 10 வருஷத்தை பின்னோக்கி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஃபார்முலா. உதாரணமா 50 வயசுல இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு 2 வருஷ காலம் தொடர்ந்து அவர் ஒரு ஆன்டி ஏஜிங் சப்ளிமெண்ட்ரி அது நாம கொடுக்கக்கூடிய யங் ஃபியூவலாக இருந்தாலும் சரி அல்லது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய டேவிட் சிங்கிளுடைய ஃபார்முலாவா இருந்தாலும் சரி அல்லது நீங்க ஆன்லைன்ல வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு என்எம்என் சப்ளிமெண்டாக இருந்தாலும் சரி, என்ஏடி பிளஸ் சப்ளிமெண்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து 2 ஆண்டுகள் நாம அந்த சப்ளிமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு 10 வருஷத்தினுடைய ஏஜை நம்ம பின்னுக்கு கொண்டு வர முடியும். 50 வயசுல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 வருஷம் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க நபராக 2 வருஷத்துல நம்மளுடைய உடலை கன்வெர்ட் பண்ண முடியும். இது எவ்வளவு விலை மதிக்க முடியாத விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க எடுக்கக்கூடிய எஃபோர்ட் அப்படிங்கிறது எவ்வளவு விலை மதிக்க முடியாதது அப்படின்னு நாம யோசிக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கார். அவர் கொஞ்சம் டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவர் ஒரு இன்சுலின் போடுற அளவுக்கு அவர் வளர்ந்துட்டாரு அப்படின்னா அவர்கிட்ட நீங்க போய் ஒரு அரை மணி நேரம் நீங்க பேசுனீங்கன்னா அவர் சொல்லுவாரு, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை மாறணும். நான் இந்த மாதிரி ஒரு கடினமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் பாருங்க. இதுக்கு ஒரு கோடீஸ்வரனாக இருந்தால் எத்தனை கோடி வேண்டுமானாலும் நான் செலவு பண்ண தயாரா இருக்கேன். நான் பழையபடி ஒரு 40 வயசுல டயபெட்டிக்கே இல்லாம அல்லது ஒரு 35 வயசுல டயபெட்டிக்கே இல்லாம எதை வேண்டுமானாலும் உண்டு, எவ்வளவு ஆரோக்கியமாக வேண்டுமானாலும் நான் இருந்தனே அந்த நிலைக்கு எனக்கு வரணும் அப்படின்னா எத்தனை கோடி கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற சுச்சுவேஷன் எப்ப அவர் உணர்வார் அப்படின்னா இன்சுலினை செலுத்தும் போது அவர் உணர்வார். கிட்னி டயாலிசிஸுக்கு போகும்போது ஒருத்தருக்கு அவர்கிட்ட பணம் இருக்குமானால் எத்தனை கோடி வேணுமானாலும் அவர் கொடுக்க தயாராக இருப்பார். காரணம், நான் ஒரு 40 வயசுலயோ 45 வயசுலயோ நான் ஓடி ஆடி விளையாடி எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தேன், இப்ப எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், எனக்கு அந்த பழைய நிலைமைக்கு போறதா இருந்தா நான் எவ்வளவு வேணாலும் செலவு பண்றேன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு தான் காலங்கட்டத்துக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது. ஆனால் நம்மளுடைய உடலுடைய வேல்யூ, நம்ம பாடியோட வேல்யூ அப்படிங்கிறது யாருக்கு தெரியாது அப்படின்னா அது கெடும் வரை யாருக்கும் தெரியும். அப்போ
கெட்டதுக்கு அப்புறம் ரெக்கவரி பண்றதுக்கு பாசிபிள் இல்ல. ஆனால் நல்லா இருக்கும்போது நீண்ட நாளைக்கு அதை நல்லா வச்சுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி. அப்ப இன்னைக்கு ஒரு 40 வயசு 50 வயசுல இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய வரும் காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை கணிச்சு அது கடினமானதுன்னு உணர்ந்து நம்மளுடைய ஹெல்த்தை மீண்டும் மீண்டும் ஆரோக்கியமாக மாத்தி என்றும் இளமையாகவே நம்மளுடைய உடலை வச்சுக்கிறதுக்கான முயற்சிகள்ல பெரும்பாலான மக்கள் இப்ப ஈடுபட்டு வராங்க. இதுல மிக அதிகமான அவேர்னஸோட இருக்கக்கூடியது யார் அப்படின்னா நடிகர்கள், செலிபிரிட்டிஸ். அவங்களுக்கு தான் இந்த உடல் பத்தின புரிதல், ஆர்வம், அழகு, மிளிர்தல் இது எல்லாமே யாருக்கு அதிகமாக தேவைப்படுது, யார் அதை புரிஞ்சு வச்சிருக்காங்க, யார் அதை பணமாக்குறாங்க அப்படின்னா செலிபிரிட்டிஸ் தான். அவங்க தான் அதிகமான அக்கறை வச்சுக்கிறாங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம் முன்னோர்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் சொல்ல போனா இந்த சயின்ஸ் அவங்க கிட்ட கிடைக்கல, ஆனா இயற்கையான உணவு கிடைச்சது. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு என்ன ஒரு அதிசயம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சயின்டிபிக்கலாக இந்த மாதிரியான இன்கிரியன்ஸை சாப்பிட்டா நிச்சயமாக நம்மளுடைய ஏஜை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற சயின்ஸும் அதுக்கான டெஸ்டிமோனியும் லைவர். புரிஞ்சுக்கிட்டவங்க அவங்களுடைய ஹெல்த்தை பெரிய அளவுல பாதுகாக்கப்படுவாங்க. இந்த ப்ராடக்டை சாப்பிட்றதன் மூலமாக, அதாவது யங் ஃபீவல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காம்போவை சாப்பிட்றதன் மூலமாக ஒட்டுமொத்த உடல் உச்சி முதல் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வகையான ஆர்கன்ஸையும் ரெஃப்ரெஷ் பண்ணி ரீஜெனரேட் பண்ணி இளமையாக்கி புதுசாக்கி மீண்டும் மீண்டும் ஒரு ஒரு இளமையான லைஃபை லீடு பண்றதுக்கு வாய்ப்பாக அமையும். இது ஒரு நாள் அச்சீவ் பண்ண முடியுமா அல்லது 3 மாசத்துல முடியுமான்னா நிச்சயமா இல்லை. மினிமம் 2 ஆண்டுகள் நீங்க தொடர்ந்து போராடினீங்கன்னா ஒரு 10 வருஷத்தை பின்னோக்கி கொண்டு போகலாம். எனக்கு வயசு 50, நான் இதை 2 வருஷம் எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய 40வது வயதில் நான் எப்படி இருந்தனோ, நான் இப்பதான் எடுத்து போட்டோ பார்த்தேன். என்னுடைய 40வது வயதுல எனக்கு நிறைய நரைக்கல, நான் இவ்வளவு வெயிட் போடல, அப்போ கொஞ்சம் ஸ்லிம்மா இருந்திருக்கேன், என்னுடைய முகம் ரொம்ப அழகா இருந்திருக்கு. இதெல்லாம் என்னுடைய 40வது வயசுல எனக்கு அப்படி இருந்திருக்கு. என்னுடைய கனவு அந்த 40வது வயசுல நான் எப்படி இருந்தேனோ அப்படி போகணும். அப்போ என்னுடைய சுறுசுறுப்பு ஜாஸ்தி, என்னுடைய ஒவ்வொரு எஃபிகசியும் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. பட் இன்னைக்கு 10 வருஷத்துல மேக்சிமம் இழந்திருக்கிறோம், ஒபிஸா இருக்கிறோம், நம்மளோட ஸ்கின்னோட கலர் மாறி போயிருக்கு, என்னுடைய முடி வெளுத்து போயிருக்கு. இதெல்லாம் என்ன நடந்தது? ஏஜிங் ப்ராசஸ்ல வேகமா போயிட்டு இருக்கும். இதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அற்புதமான ஒரு சப்ளிமெண்டரி கிடைச்சிருக்கு அப்படின்னா எஸ்டோனியா ஒன்ல இந்தியாவிலேயே முதல் முறையாக நேரடி வர்த்தக நிறுவனத்துல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு மோனோபோலி ப்ராடக்ட். மற்ற எல்லாருமே சாமானியமான ப்ராடக்டை வச்சு டைரக்ட் செல்லிங்ல ஈடுபட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய கம்பெனி ஒரு மோனோபோலி ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க எஸ்டோனியா ஒன்ல. ஒரு நம்பகமான ப்ராடக்ட். देखिए, बड़ी खुशी होती है। डायरेक्ट सेलिंग में अकेला पैसे कमाने का बिजनेस नहीं है, इसमें लोगों की सेवा भी की जा सकती है। और जिस तरीके से एस्टोनिया वन काम कर रही है एंटी एजिंग पे, मैं कुछ आपको एक बहुत मिरेकल टेस्टिमनी शेयर करना चाहूँगा। मेरे साथ यहाँ पे देहरादून में एक बाबा जी मिले। आपकी एज कितनी है? मेरी इसमें ये 82 से ऊपर 82 बता रहे हैं। और ये थोड़े दिन पहले है ना, ये चल नहीं पाते थे। नहीं, बिल्कुल नहीं, अभी क्या बिल्कुल नहीं चल पा रहा था मैं, बिल्कुल इधर नहीं, बिल्कुल जब तक किसी ने उठाया नहीं तब तक मैं चल नहीं पाता ये करो। आज मैंने कहा कि बहुत प्यारी अब आखिरी जिंदगी हो गई, अब मैं चल पाऊँ, और नहीं चल पाऊँ तो जिंदगी व्यवहार हो जाए, क्योंकि इतना टाइम कोई देता नहीं। और आदमी साहब ने बोला भी। सो कौन सा प्रोडक्ट लिया था आपने? इनकी वजह से। कौन सा प्रोडक्ट लिया आपने? ये जो है यूथ वो है
यंग वाला यंग फ्यूल है। हाँ। क्या क्या खाने के बाद क्या लगा, क्या लगा खाने के बाद? उन्होंने मैं ये खा रहा था, 7 8 दिन लगा, मैं खाए एक गोली खाता मैं एक गोली खाते थे नाश्ता खाने के बाद। नाश्ता खाने के बाद ये गोली खाए तो मैंने कुछ ताकत समझी, ताकत आई। मैंने ताकत आई तो एक ही गोली खाता रहो। जिन्होंने कहा कि हमारे दीपक राव जी है वो जो है 4 या 5 गोली खाते हैं। ओके, मैंने क्या अवस्था है उनकी, उनके 55 है, मैं 55 4-5 गोली खाते पे वो है कि वो 4 या 5 खाते। मैं 4-5 तो बहुत महंगी होती है, लेकिन मैं यहाँ पैसा कमाते हो मुझे कोई फर्क नहीं पड़ता। तो मैंने जब 4-5 खाते तो मैं क्यों नहीं 3 खाऊं। तो आपने 3 खानी शुरू कर दी? मैं कल परसों से 3 पहले 3 खानी। ये सुबह अब चलना कैसा लग रहा आपको? अब फिर चलता हूँ मैं। पहले चल ही नहीं पा रहे थे? लड़खड़ाते थे घर में ही। खड़ा- और खड़ा- दो खड़ा साल से उठाना मैं पड़ता 2 है। साल से रेगुलर खिला रहा सर। ओके की खिलाई पहले सब खड़े सब खिलाई अभी मैंने। गेहूँ फ्यूज खाया मैंने। उन्होंने कहा ये 5 खाए, मैं 55 साल बोले 55 साल क्या होता है? राइट। क्या होता है? मैरिन कोलाजन भी खिलाए। हाँ? सो सर का कहना है कि है ना, यंग फ्यूल खाने से है ना वो छड़ी भी छूट गई है। एक टाइम पे छड़ी से भी नहीं चला जा रहा था। तो इसके पीछे साइंस है बेसिकली, कोई मिरेकल नहीं है। होता क्या है ना, हम रिजल्ट पे बहुत ज़्यादा बातें करते हैं, पर रिजल्ट पे यदि साइंस के थ्रू तरीके से बात करेंगे तो उसमें एक बहुत बड़ा प्रोडक्ट है आज की लाइफ में शामिल हो सकता है। एंटी एजिंग में लॉन्जिविटी, यंग फ्यूल। और इनके साथ साथ 82 ईयर के बाबा थे मुझे मिले, और इनके चेहरे की खुशी देख के पता लग रहा है कि यंग फ्यूल से लाइफ में क्या चेंजेस आया। मात्र 10-12 दिन में ही ये चेंजेस आया यंग फ्यूल से। 10-12 दिन 15 दिन के अंदर ये सर। हाँ, ये 10-12 दिन को यूज करा 15 दिन। वाह। 15 दिन भी नहीं हुए पूरे। तो क्या बोलना चाहोगे आपकी वाले उम्र वाले में? ये बोलूंगा कि इसको जो है सभी को इस्तेमाल करना चाहिए। जो मतलब इसी ये अवस्था में आए तो वो 5-7 साल और बता सकते हैं। जो सभी को यूज करना चाहिए, ओल्ड एज वालों को, जो 5-7 साल और ऐड कर सकते हैं। सो थैंक यू सो मच सर, थैंक यू सो मच, थैंक यू सो मच। Forever young, I wanna be forever young. Do you really wanna live forever, forever and ever? Forever young, I wanna be forever young. Do you really wanna live forever, forever and ever young? சார் வணக்கம் சார். கிளியரா இருக்கா சார்? பேசலாம். தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப ஒரு எக்ஸலண்டான கிளாஸ் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு என்னுடைய எல்லாரும் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் முதல்ல. நன்றி சார். அடுத்ததா வந்து உங்களுக்கே தெரியும், செல்லிங்ல நான் கொஞ்சம் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அந்த வகையில யங் ஃபியூல் வரப்போகுதுன்னு சொல்லும் போதே நாங்கள் கேன்வாஸ் பண்ணியிருந்தோம் நிறைய பேர்கிட்ட. அந்த வகையில என்னுடைய அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஐபி கஸ்டமர் இருக்காங்க. அவங்கள்ட்ட தான் முதல்ல அவர்கிட்ட நான் கொஞ்சம் ரொம்ப தயக்கத்தோடு தான் சொன்னேன். இந்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு இந்த யங் ஃபியூலை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தேன். இது இந்த மாதிரிலாம் பண்ணோம், டோட்டல் பாடியை நம்ம சரி பண்ணோம் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்ச மொழி நடையில் அவருக்கு விளக்கம் கொடுத்தேன். சரி, வந்தோடனே கொடுங்க, வாங்கி கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி டிசம்பர் லான்ச்சிங்கில் நம்ம ஆஃபரில் 2 பீஸ் வாங்கினேன் ஃபஸ்ட்டு. அதில் 2 பீஸை கொண்டே அவங்க ஃபேமிலி, விஐபி கஸ்டமர், அவங்க ஃபேமிலி ஹஸ்பண்ட் 2 பேருக்குமே நான் கொண்டே கொடுத்தேன். 2 பேரும் சாப்பிட சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். கரெக்டாக பணத்தை கொடுத்துட்டாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவங்க வாங்கி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அதர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது புதுக்கோட்டையிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி திருநெல்வேலி போயிட்டாங்க. நான் அப்பயே எனக்கு மனசு விட்டு போச்சு. ஒரு நல்ல ஒரு கஸ்டமர் கொடுத்தேன், அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஐசி முகவர். அவங்க வந்து நல்லா ரொம்ப ஃபேட்டாக இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு யங் ஃபீல் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன், வாங்கி கொடுத்தேன். அதே போல் சென்னையில் வந்து திரு விஸ்வநாதன் அப்படின்னுடைய நண்பர், அவருடைய கஸ்டமர், அவருக்கு இங்கேருந்து ஒரு யங் ஃபீல் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். அதே மாதிரி அவர் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அதே மாதிரி மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர், அவர் செங்கல்பட்டில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. நான் இப்போ எடுத்தது பூராவே கொஞ்சம் வெல் டு டூ கஸ்டமராக தான் எடுத்தேன். ஏன்னா நம்ம கேட்குற அமௌண்ட் உடனே இப்போ கொடுப்பாங்க அப்படின்ட்டு. அவரும் வாங்கி சாப்பிட்டாங்க சார்.
பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கு வர ஜனவரி 1ஆம் தேதி அந்த விஐபி கஸ்டமர் அவங்க திருநெல்வேலியிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி, சார் அந்த யங்ஃபீல் இந்த எண்ணம் ஒன்று கொடுத்தீங்க, அது முடிய போகிறது, இல்லை 2 நாள் தான் இருக்குது, டைம் இருக்குது, எனக்கு இம்மிடியட்டாக எனக்கு 2 பீஸ் வாங்கி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சார். ஏன்னா அந்த ப்ராடக்ட் அந்த அளவுக்கு ஏதாவது ரிசல்ட் கொடுத்ததுனால தானே அவங்க கேட்குறாங்க. அப்போ நான் கேட்டேன், ஐயா எப்படி இருக்குது, உங்களோட பகிர்ந்துக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அந்த மேடம் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ், அவங்க ஜாப்ல வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி பாடி பெயின் அதிகமாக இருக்கும், ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, நடக்கவே கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்த உடனே பெட்டு தான் போவாங்களாம், போய் படுக்கணும், ரொம்ப டயர்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்களாம். ஆனால் இதை எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சி, அதாவது அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, நான் நடக்கிறதே எனக்கு தெரிலங்க, அந்தளவுக்கு ரொம்ப லேஸாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப எக்ஸலண்டான மருந்து எனக்கு கொடுத்துருக்குறீங்க, உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப், ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க. ரொம்ப அவங்களோட சந்தோஷத்தை என்ன பகிர்ந்துக்கும் போது நான் கேட்கும்போது அவ்வளோ ரொம்ப எக்ஸலண்ட் ஆனந்தமாக இருந்தது. 2 பேர் வாங்கிட்டாங்க. அடுத்தது அதே மாதிரி திருச்சி அந்த அம்மா லேடி எல்ஐசி மேடம், அவங்க ஒரு தடவை வாங்கும்போதே ரொம்ப, என்ன சார் ரேட்டு இவ்வளோ தர்றீங்க, இவ்வளோ ரேட் சொல்கிறீங்களேன்னு சொல்லி தான் இப்போ வாங்கினாங்க. அவ்வளோதான், இந்த கஸ்டமர் முடிஞ்சது, இதுமாரி எங்கே வாங்க போகிறாங்க, ஒரு தடவை கொடுத்தா முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். சார் அவங்களும் அதே மாதிரி, சார் இந்த முடியறதுக்கு 2-3 நாள் இருக்குது, எனக்கு உடனே எனக்கு அந்த ப்ராடக்டை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்க. அவங்க வந்து என்கிட்ட வரும்போது 102 kg அவங்க வெயிட் இருந்தாங்க. வெயிட்டாக குறைக்கணும்னு தான் வந்தாங்க. அவங்களுக்கு நான் இதை முதல்ல சாப்பிடுங்க மேடம், முதல்ல உடம்பு நல்லா ஆக்டிவாக வரட்டும், அப்புறமா வெயிட் குறைய பற்றி பேசுவோம் அப்படின்னு. இப்போ அவங்களும் அதே தான் ஃபீல் பண்ணுறாங்க. நம்மளால் ஸ்டெப்ஸ்லாம் ஏற முடியாது, மூச்சு வாங்கும், ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னாங்க. இப்போ சொல்கிறாங்க, ரொம்ப லேஸாக இருக்குது எனக்கு உடம்பு, என்னை பார்க்குறவங்க எல்லாமே வந்து என்ன ஒரு ஆள், ஒரு மார்க்கம், அதாவது ஒரு இளமையை நோக்கி போகிற மாதிரி நல்லா இருக்கீங்களே, ஆக்டிவாக இருக்கீங்களே, எப்படி இப்படிலாம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் அப்படின்னு. ரொம்ப அவங்க சொல்லும்போது அந்த வெக்கத்தோட சொன்ன விஷயம் வந்து ரொம்ப எக்ஸலண்டாக இருந்தது. அதே போல் பார்த்தீங்கன்னா சார் விஸ்வநாதன் ஒரு ஆடியோ கூட எனக்கு போட்டுட்ருக்காரு இந்த ப்ராடக்டை பற்றி. இப்போ மறுபடியும் எனக்கு வேணும்னு கேட்டிருக்காரு. அதே மணிகண்டன் அப்படிங்கிற ஃப்ரெண்டு வந்து, அந்த பையனுக்கு என்ன அப்படின்னா நெர்வ் சிஸ்டத்தில் பிரச்சனை சார். அவர் நின்றுக்கிட்டு இருந்தால் கூட பக்கத்தில் உள்ளவங்க போய் பிடிப்பாங்களாம், சார் விழுந்துடாதீங்க அப்படின்னு. அவருக்கு அது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்திருக்கு. பட் என்கிட்ட சொல்லலை அது இப்போ இந்த ப்ராடக்டை சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா ஃப்ரீ ஆகிட்டு இருக்காரு. அவரால் இப்போ நல்லா நார்மலாக நடக்க முடியுது. அதை சொல்லி என்கிட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டார். சார் நான் வந்து அதுக்காக ஒரு சில இங்கே பார்த்துருக்கேன் உங்கள்கிட்ட சொல்லி கேட்டேன். நான் எனக்கு வந்து ஒரு நர்வஸ் பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன், எனக்கு என்ன பண்ணுதுன்னு உங்கள்கிட்ட சொல்லலை. ஆனால் இதை சாப்பிட்ட பிறகு நீ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு நல்லா இருக்கேன் சார், நல்லா நடந்து போகிறேன். என்னை இப்போ எல்லாருமே எங்கள் ஆஃபீஸில் கேட்குறாங்க, எங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, ரொம்ப நல்லா இருக்கீங்க, இப்போ எந்த ஒரு இதுவுமே இல்லையே, படப்பட கை ஆடுறது, இந்த தள்ளாடி நடக்கிறது, இந்த விஷயம்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சார் ரொம்ப சந்தோஷம் எனக்கு சார், இது இந்த மருந்து எனக்கு தொடர்ந்து கிடைக்குமா அப்படின்னு தான் அவர் அந்த சந்தேகத்தில் என்கிட்ட கேட்டார். ஸோ இந்த ஒரு 5 கஸ்டமர்கிட்ட எனக்கு நல்ல ஃபீட்பேக் கிடைச்சது மட்டும் இல்லை, ரிட்டர்ன் ஆர்டர் வந்துருக்கு எனக்கு. இந்த மாதம் நான் இது வரைக்கும் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு கொடுத்துருக்குறேன் நான். அதில் ஒரு சின்ன ரிசல்ட் சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். எங்கள் பக்கத்தில் தான் இருக்கார் ஒருத்தர், 72 வயது நபர். அவர் எப்பயாவது மூட்டு வலிக்குது, இல்லை சுகரில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஏதாவது பிரச்சனைனா என்ன வருவார், மெடிசன் நம்ம ப்ராடக்ட் வாங்கி சாப்பிடுவார், அப்புறம் ஒரு 6 மாதம் இந்த பக்கம் வரமாட்டார். இப்படிமா இருந்தவர் அன்னைக்கு திடீர்னு வந்தார். வந்து டெஸ்ட் பண்ணுங்க, நிறைய அனலைசர் டெஸ்ட் போட்டேன், ப்ராடக்ட்ஸ் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ சொன்னார், சார் அந்த மாதிரி பிரச்சனை போய் ஹாஸ்பிட்டலில் போனால் 30,000 பிடிக்கிட்டு விட்டாங்க, இன்னும் சரியாகலை, வெஜ்ஜி நடக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி சொன்னார். நான் யங்ஃபீல்டு தான் கொடுத்தேன். யங்ஃபீல்டை கொடுத்துட்டு அதோட நம்ம ஆர்த்தோ ஒன்றும், இது ஃபிட்னஸ் ஒன்றும், இது 3 தான் கையில் கொடுத்து, அதான் என்கிட்ட இருந்தது, 3 கையில் கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருந்தார் சார். இன்னைக்கு துறையூரில் ஃபீல்டு இன்னைக்கு பேசிக்கிட்டதே, அப்போ ஐயா தான் எனக்கு ஃபோன் அடித்தாங்க, இந்த 72 வயது நபர் ஃபோன் அடித்து, சார் எனக்கு கொடுத்த மாதிரி நல்லா ஆக்டிவாக இருக்கிற மாதிரி எனக்கு அந்த மெடிசன்ஸ் எனக்கு ஒரு செட்டு வேணும், என் பையனுக்கு சிங்கப்பூருக்கு அனுப்பிச்சி விடணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எனக்கு கேட்டார். ஜஸ்ட் வித்தின் வீக் டைமில் என்ன சொன்ன வார்த்தை, எனக்கு கொடுத்த மாதிரி என்னை இப்போ ஆக்டிவாக வச்சுருக்கிற மாதிரி ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம யங்ஃபீல் வந்து, நான் உண்மையிலே சொல்கிறேன், நம்ம எதிர்பார்த்த விட சிறப்பான ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறதுல பெருமையாக என்னால் சொல்லிக்க முடியும். இப்போ எங்களுடைய நோக்கம்
இந்த அனலைஸ் எல்லாம் தூக்கி போட்டு ஃபுல்லாக யங்ஃபீல்டு தான் எடுத்திருக்கேன். நான் எங்கள்கிட்ட பார்க்குற ஆள்கிட்ட பூரா யங்ஃபீல்டு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்கள் டீமில் இன்னைக்கு பூரா சொன்னது பூரா யங்ஃபீல்டு தான் பேசிக்கிட்டு இருக்கோம் சார். ஏன்னா அந்த யங்ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு பெருமையான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல நிச்சயமாக நம்ம முன்னுதாரணமாக இருக்கணும். இன்னொரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லிடுறேன் சார். ஏன்னா எனக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு நினைவுக்கு வந்த ஒரு விஷயம். நான் ஒரு நிறுவனத்தில் வேலை போய் என்னுடைய ஹையர் அதிகாரி, மேலதிகாரி, அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், இந்த காஃப்மேயர் அப்படிங்கிற ஒரு எழுதின ஒரு புத்தகத்தை பற்றி நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அதாவது காஃப்மேயரோட புக்கம் என்னன்னா, நீங்கள் விரும்புவது எதுவானாலும் அதை அடைவது எப்படி அப்படின்னு அந்த டைட்டில் அது. அதை நான் படிச்சுட்டு இருந்தேன். அதை பற்றி நான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். அப்போ அவர் என்னை நக்கலாக ஒரு கேள்வி கேட்டார். என்ன சொன்னார்னா, முருகேசா, விரும்புவது எதையும் அடையவே முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளு. நான் இப்போ எனக்கு 52 வயசு. நான் ஒரு 10 வருஷம் பின்னாடி ஒரு 40 வயசுல 42 வயசுக்கு போக முடியும் அப்போ நான் விரும்பினேன்னா எனக்கு அதை அடைய முடியுமாப்பா? இதெல்லாம் நடக்கிற வேலையா அப்படின்னு சொல்லி என்னைய டிஸ்கரேஜ் பண்ணாரு. அதுக்கு நான் அப்பயே ஏற்றுக்கிட்டேன். உண்மைதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு அந்த அந்த நிகழ்வு எனக்கு அப்படியே என் கண்ணு முன்னாடி நிற்குது சார். 52 வயது நபர் இன்னைக்கு இருந்தாருன்னா, இப்போ அவர் உயிரோட இல்லை, அவர் இருந்தால் நிச்சயமாக சொல்லியிருப்பேன் நான், சார் உங்களை இளமைக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்தாச்சு, அதை நம்ம நிறுவனம் கொடுத்துருக்கிறது, அதை அந்த அற்புதமான பொருளை நாங்கள் மார்க்கெட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஒரு சிறப்பான விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க அத்தனை பேருக்கும் எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ முருகேசன் சார், தேங்க்யூ. உங்களோட கான்ஃபிடென்ட்டு, நீங்கள் நிறைய யங்ஃபீல்ட் மூவ் பண்ணுறீங்க, அதில் நிறைய ஃபீட்பேக் எடுத்திருக்கீங்க, நம்மகிட்ட ஷேர் பண்ண விஷயத்த மக்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களை இன்வைட் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டெஸ்டிமோனி சார். தேங்க்யூ முருகேசன் சார். நண்பர்களே, இந்த மாதிரி நிறைய பேர் இதை ஷேர் பண்ண முடியும். தொடர்ந்து ஒவ்வொரு மீட்டிங்லையும் யங்ஃபீல்ட் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நபர்கள் மூலமாகவே இதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.